தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். 1 தீமோத்தேயு 6:11. கடவுளின் மனிதனாகிய நீ இவற்றிலிருந்து தப்பி ஓடு. நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு நம் எல்லோரையும் எப்படி இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார். நம் எல்லோரும் கடவுளின் மனிதர்களாக இருக்கிற பொழுது தீமையிலிருந்து தப்பி ஓட வேண்டும் என்று அழைக்கிறார். தீமை மனிதரை தொடர்ந்து துரத்தி வருகிறது. ஆனால் நம்பிக்கையோடு ஆண்டவரிலே மன உறுதியோடு இருக்கிறவர்கள், நீதியை கடைபிடிக்கிறவர்கள், இறை பற்றிலே நிறைந்திருக்கிறவர்கள் ஆண்டவரின் மாட்சியிலே தொடர்ந்து பங்கெடுக்கிறார்கள். அவர்களை தீமை ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரோடு நம்பிக்கையில் நிலைத்திருப்பவர்கள் தீமையிலிருந்து தங்களை பாதுகாக்க தப்பித்து ஓடுகிறார்கள். தீமை எப்பொழுது அவர்களை சூழ்ந்து வரும் என்பது அவர்களுக்கு உணர்த்தப்படுகிறது. அவர்கள் அதை உணர்ந்து கொண்டு அதிலிருந்து தப்பித்து ஆண்டவரோடு இணைந்து நிற்க வேண்டும் என்கின்ற மனநிலையில் தங்களை அங்கிருந்து அகற்றி விடுகிறார்கள். அதுதான் ஆசீர்வாதமான வாழ்வு. ஆண்டவரின் மாட்சியோடு அந்த மனிதரை இணைத்து வைத்திருக்கின்ற வாழ்வு. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம் எல்லோரையும் இப்படி வாழத்தான் அழைக்கிறார். ஆண்டவரோடு நெருக்கமாக இருக்க நினைக்கிறவர்களுக்கு அதிக அளவில் வேதனைகள், பாடுகள், சோதனைகள் அவர்களை நெருங்கி வரும். ஆனால் அதிலிருந்து தப்பித்து ஓடுவதற்கான அந்த மன உறுதியை, எண்ணத்தை அவர்கள் வளர்த்து கொள்ளுகிறார்கள். அப்படி முயற்சி செய்கின்ற பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு கரம் கொடுக்கிறார். நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். உம்மோடு இணைந்திருக்க வேண்டும் என்று ஆசை கொள்ளுகிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்விலே நீர் மட்டுமே ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். விலையேறப்பெற்ற உம்முடைய அந்த நன்மைத்தனத்தை, உம்முடைய மாட்சிமையை, உம்முடைய அன்பை என்னுடைய வாழ்விலே நான் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, உம்மை விட்டு ஒருபோதும் பிரிந்து நிற்காமல் தீமையிலிருந்து நான் என்னை விடுவித்துக் கொள்ள உம்மை மட்டுமே பற்றி நிற்க எனக்கு உதவி செய்வீராக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.